வைக்கிறேன். திரு பிரியன், முதலமைச்சர் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதை ஒரு எதிர் கூட்டணி பற்றிய விமர்சனமா மட்டும் பார்க்கணுமா, அல்லது அந்த கூட்டணி பத்தின ஒரு ஒரு பலவீனப்படுத்தும் முயற்சியாக முதலமைச்சர் இந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது பாஜகவை மட்டும் குறிவைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு செய்கிற விஷயம், மத்திய அரசு செய்கிற சில விஷயங்கள்னால அவர் அதை வைக்கிறார். நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள், அதிகாரத்தை பறிக்கிற விஷயங்கள், கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்குற விஷயங்கள், நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த விட முடியாதபடி பண்ணுற விஷயங்கள்னால பாஜகவை இவங்க குறிவைக்கிறாங்க. தத்துவார்த்த ரீதியில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நேர் எதிராக இருக்கிறதுனால பாஜகவுக்கு திமுக அரசு மேலே ஒரு எப்படியாவது அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் ரெண்டு பேருக்கும் தத்துவார்த்த ரீதியிலையும் ஒரு மோதல் இருக்குது, நடைமுறை அரசியல்லையும் ஒரு மோதல் இருக்குது. அவங்க கூட அதிமுக சேரும்பொழுது, பாஜகவோட அதிமுக சேரும்பொழுது அதிமுகவை குறை சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு முதல்வர் தள்ளப்படுகிறார். அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக அதில் எந்த ஒரு இதுவும் காணலை. ஆக்சுவலாக இல்லை, அது அரசியல் ரீதியான விமர்சனமாக பார்க்கலாம். ஆனால் அவர்களை அடக்கித்தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறது எப்படி பார்க்கணும்? அதில் எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. அடக்கின்னு சொல்கிறத விட அந்த இடத்துல கூட்டணியில் இருக்கிறது இவங்களுக்கு பாதுகாப்பாக இவங்க உணர்கிறாங்க. அதிமுக அப்படி சொல்கிறேன். மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிற பாஜக அதோடு கூட்டணி வைப்பதில் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுன்ற எண்ணம். அதிமுகவில் ரெண்டு கோஷ்டி இருக்குங்க. ஒன்று பாஜகவோட போகணுன்ற கோஷ்டி, பாஜக கிட்ட போக வேணான்னு ஒரு கோஷ்டி. முதல்ல பாஜக போக வேணான்ற ஒரு கோஷ்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்து விஜயோடலாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. பாஜக வேணுன்ற கோஷ்டி என்னாச்சு, அப்போ நம்ம பாஜகட்டே போயிடலாம் அப்படின்னு அங்கே போகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு நல்ல கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி இந்துத்துவ ஓட்டு வங்கியை கலெக்ட் பண்ணும், அதுக்கு ஒரு ஓட்டு வங்கியில் செல்வாக்கு இருக்குன்றதை நான் மறுக்கலை. ஆனால் அதே சமயம் இந்த திமுக கூட்டணிக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. பாஜகவுக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி கொஞ்சமும் கிடையாது. அதுவும் அதிமுகவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு, எடப்பாடியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு, வேலுமணியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஊழலை பற்றி பேச பாஜகவுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன் இன்னொரு பாஜகவுக்கு தகுதி இல்லாததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வேலுமணி மேலே 3 கேஸ் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி கேஸ் இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, எல்இடி பல்பு கேஸ் இருக்குது. 3 எஃப்ஐஆர் டிவிஎஸ்சியில் பக்கா எஃப்ஐஆர் இருக்குது. அதை பற்றி அதை பற்றி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கண்டுக்கவே இல்லை. கொஞ்சமாவது ஒரு சொரணை இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தால், நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால், நீங்கள் அதிமுக ஊழலை பற்றி கண்டுக்கணும்ல. 2010 சொல்ல நினைக்கிறேன். சரி, கொஞ்சமாவது கடமை உணர்வு மிக்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தால், பாரபட்சம் பார்க்காத ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் அந்த எஃப்ஐஆரையும் பார்க்கணும்ல. 2016 செந்தில் பாலாஜி போட்ட ஏடிஎம்கே போட்ட எஃப்ஐஆரில் அவர் எதிர்க்கட்சியில் சேர்ந்த பிறகு எடுத்து கரெக்டாக நோண்டி பார்க்குறீங்கல்ல. இப்போ இந்த எஃப்ஐஆர் என்ன, 8 எஃப்ஐஆர் இருக்குங்க. முன்னாள் மாஜி அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் 8 எஃப்ஐஆர் இருக்குது. அது தவிர குட்கா கேஸ் இருக்குது, சிபிஐயோட குட்கா கேஸ் இருக்குது, பொள்ளாச்சி பாலியல் ஸ்கேண்டல் கேஸ் இருக்குது. அடுத்த வாரம் அது தீர்ப்பு வருது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல கேஸ் இருக்கும் பொழுது, நீங்கள் பாராமுகமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும்பொழுது, நான் அந்த கோர்ட்டில் ரீஓப்பன் பண்ணுற கேஸை பற்றிலாம் ஒன்றும் பேசலை. நீதிபதிகள் அதை பண்ணுறாங்க. சில கேஸில் அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது டிவிஎஸ்சி அப்பீலுக்கு போன கேஸும் அதில் சிலது இருக்குது. அந்த அப்பீலை ரிவ்யூ பண்ணும்போது பழைய கேஸில் ரீவிசிட் பண்ணுறாங்க. ஓகே, அது பண்ணிட்டு போட்டோம், அது இல்லை. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக காமிக்கிறது என்னென்னா, செந்தில் பாலாஜி விஷயத்தில் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்களா, பவர் வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்ட விஷயம் இருக்குல்ல. நீதிபதி கேட்டார். பட் ஆனால் நம்ம நீதிபதிக்கு உள்ளோக்கெல்லாம் கற்பிக்கலை. ஆனால் அது விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ இது ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை பார்க்கும்போது, ஆனால் எங்கள் உருட்டல் மிரட்டல்லாம் நடக்காதுன்னு சிஎம் சொல்கிறார்ல, இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறார். ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக திமுக ஒரு ஊழல் முத்திரை குத்துறதுக்கான ஒரு முயற்சிகளில் எப்படி டெல்லி கவர்மெண்ட்டை பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்குறாங்க. திமுகவுக்கு பல சாதனைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் பாசிட்டிவான பல விஷயங்களை கொண்டு போய் ஓட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, எம்எல்ஏக்கள்லாம் வார்டு வார்டாக போகணுன்னு சொல்கிறார். ஆனால் நடைமுறை அரசியலில் திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்குது. அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, போதை மருந்த விஷயங்கள் இருக்குது, வாக்குறுதிகள் நிறைவேற்றாத விஷயங்கள் இருக்குது, அப்புறம் ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, மருத்துவர்கள் பிரச்சனை இருக்குது. பல பிரச்சனைகள் இவங்க மேலே வைக்க முடியும். மின் கட்டண உயர்வு இருக்குன்னு பல விஷயங்கள் வைக்க முடியும். ஆனால் சாதனைகள் அந்த அந்த பெனிஃபிஷரிஸ் இருக்காங்கல்ல, சாதனைகள் மூலமாக பலன் பெற்றவர்கள், அது காலை உணவாக இருக்கலாம், இல்லை பஸ் பயணமாக இருக்கலாம், இல்லை தமிழ் புதல்வனாக இருக்கலாம், இல்லை புதுமை பெண்ணாக இருக்கலாம், இல்லை உரிமை தொகையாக இருக்கலாம். இந்த பெனிஃபிஷரியை நீங்கள் அப்ரோச் பண்ணி
ஓட்டாக நீங்கள் மாற்றுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எந்த ஒரு ரூலிங் ஆளுநர் கட்சிக்குமே எவ்வளோ சிறப்பாக ஆட்சி செஞ்சாலுமே ஒரு 3-5% வரையும் வந்து ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்கும் கண்டிப்பாக. அது போகும் இல்லையா? அது போகும்போது அது எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்கள் பர்சனலாக ஓட்டரை அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது பாஜகவுக்கு தான் அதிமுக ரொம்ப தேவையாக இருக்கே தவிர அதிமுகவுக்கு முதல்ல அது தேவையா இல்லை. முதல்ல அவங்க நாடினது வந்து தாவேக்காவை தான் நாடினாங்க. அவங்க இன்னுமே தாவேக்கா ஆசையில் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க அதிமுகவில். அது எப்படி இன்னும் 10 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி போட்டது இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. நெகட்டிவாக பாசிட்டிவாக இது எப்படி இது சரியாக போய் சேருமா? அதாவது வயலில் இருக்கிற அறுவடை செஞ்ச விஷயங்கள் சரியாக களத்துமேட்டுக்கு போகுமான்ற மாதிரி இந்த விஷயம் சரியாக போய் சேருமா? 10 மாதம் முன்னாடி கூட்டணி போட்டது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் 10 மாதத்தில் அரசியல் வந்து பல்வேறு வடிவங்கள் பெறும். இது எப்படி போகும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஓபிஎஸ் இந்த மாதிரி கூட்டணி இருந்தால் அது திமுகவுக்கு டப் கொடுக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு திமுகவுக்கு பாஜக அதிமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு பாஜக வந்து அதிமுகவோட ஊழலுக்கு தோள் கொடுக்கணும், அதிமுக வந்து பாஜக செஞ்ச தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகங்களுக்கு தோள் கொடுக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல தான் இப்போ திமுக தன்னுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு வாங்குறதை விட அதிமுக பாஜக கூட்டணி மீதான விமர்சனங்களை அதிகமா வச்சு வாக்குகளை வாங்குறதையும் ஒரு வியூகமா வச்சிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுங்க. அது நெகட்டிவாக சொல்லி ஓட்டு வாங்குறது வந்து அது ஓட்டு வாங்குறதுல அது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாதனைகளை சொல்லி பாசிட்டிவான ஓட்டு வாங்குறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுக்கு தான் நீங்கள் பர்சனல் அப்ரோச் தேவைன்னு சிஎம் சொல்கிறாரு. அதனால் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது திமுகவுக்கு விமர்சனம் பண்ணுவதற்கு வாய்ப்பான ஒரு கூட்டணி. அதே சமயம் அவங்க சாதனைகளை சொல்லி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஒரு சவால் காத்துட்ருக்கு. அதே சமயம் அதிமுக பாஜகவுக்கு இவர்களை வந்து ஊழல் என்று ஒரு படம் காட்டுவதற்கான ஒரு பிக்சர் காட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மத்தியில் அதிகாரத்தில் இருக்காங்க. ஆனால் அதே சமயம் ஊழலை பற்றின பாஜக இரட்டை பார்வை இருக்குல்ல, அது மக்களால் கவனிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரி, ஒரு முக்கியமான பாயிண்ட்ல நிறுத்திருக்கீங்க திரு ராஜீவ் காந்தி. ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டுட்டு போயிட முடியும் என்பதனால தான் அதிமுக பாஜக கூட்டணியை அதிகமாக விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு வியூகத்தையும் திமுக கையில் வச்சிருக்கா. அந்த அடிப்படையில் தான் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள்லாம் அங்கே வார்டுகளுக்கு போய் மக்களை சந்திக்கணும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கா. இந்த அடுத்த வாரத்தில் 8, 9, 10, 11 இந்த 4 தேதிகளில் 1284 கூட்டங்களை முதலமைச்சர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் சாதனை விளக்க கூட்டம் தான். சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க. மக்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்பட்ட பயனடைந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். கொள்கை ரீதியாகவும் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நிலைநாட்டிய சமூக நீதியை, மாநில உரிமையை, மொழி உரிமையை பேசுங்க தான் எங்கள் முதலமைச்சர்களுக்கு சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இலக்கு தான். தேர்தலுக்கு போகும்போது அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகம் என்ன, பாஜகவோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் ஆடி ஆட்டம் என்ன, மாநில உரிமைக்கு எதிராக என்னென்ன செஞ்சாங்க, அதையும் பேசணும். அரசியல் கட்சிக்கு 2 பக்கம் வேணும். ஒரு பக்கம் கொள்கை, இன்னொரு பக்கம் சேவை. சேவையும் கொள்கையும் ஒருங்குபட்ட கட்சி திமுக. அதனால் 2ஐயும் பேசும். இன்னொன்று இந்த வாதங்களை 2 நான் மையப்படுத்த விரும்புகிறேன். மரியாதைக்குரிய அதிமுக ஆதரவாளராக வந்திருக்கிற அண்ணன் சீனிவாசன் அவர்கள் நீங்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவர் நம்ம நெருங்கிய அண்ணன், அவர் பேசட்டும், அவர் மாற்று கருத்து இருக்குது.